ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் லாங் வீடியோஸ் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ ஸ்டிச்சிங்லேயும் மற்ற லாங் வீடியோஸும் நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேங்க. ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் ஹாசினி அவங்களோட ப்ரைடல் ப்ளவுஸ் டூர் மாதிரி பார்க்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து ப்ளவுஸு அவங்க ப்ரைடல் ஃபுல்லாகவே நம்ம தான் பண்ணி கொடுத்தோம். நிச்சயதார்த்தத்துலேருந்து கல்யாணம் அதுக்கு போக மற்ற ஃபங்க்ஷனுக்கு நார்மலாக யூஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லி அவங்களுக்கு ஃபுல் ப்ளவுஸுமே நம்ம தான் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்தோம். ஸோ இந்த வீடியோவில் ஃபுல்லாக உங்களுக்கு அது இருக்குது. பட் இது வந்து கொஞ்சம் அர்ஜென்ட்டாக பண்ணி கொடுத்ததுனால வீடியோஸோட கேப்சர் வந்து பெருசாக நல்லாயிருக்குமா என்னன்றது தெரிலங்க. ஏன்னா என்னோடய குழந்தையும் என்னோடய ஹஸ்பண்டையும் வச்சு அர்ஜென்ட்டாக பண்ணது. ஸோ அதோட ஒர்க் மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நாங்கள் வந்து எல்லா டைப் ஆஃப் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். வெறும் சாரீலேருந்து கஸ்டமைஸ் பண்ணுறது மட்டும் இல்லைங்க, சுடிதார் மட்டும் இல்லை, இந்த மாதிரி ப்ரைடல் ப்ளவுஸு, ஆரி ப்ளவுஸ் எல்லாமே நாங்களே தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். அதே மாதிரி ப்ளவுஸ் டிசைன்ஸ் தான் இதில் மேக்ஸிமம் காமிச்சிருக்கேன். அது எப்படி ஒர்க் பண்ணியிருக்கேன், எப்படி ஐடியா பண்ணியிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ஆர்டர் நம்ம பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நைட்டும் பகலுமாக ஒர்க் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஒர்க் பண்ண அன்றைக்கி நைட் எடுத்தது. ஒரு 2 மணி 1:30 மணி என்னவோ இருக்கும், டைமிங் மறந்து போச்சு. ஸோ நாங்கள் கடையிலேயே வந்து நானும் ஹஸ்பண்டும் ஒர்க் பண்ணிகிட்ருந்தோம். குழந்தைங்கள அங்கேயே படுக்க வச்சுட்டோம். சாரி, 12:30 மணி டைமு. அதே மாதிரி இது அடுத்த நாள் வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணது, அந்த மாதிரி சொல்லி நைட்டும் பகலுமாக தான் ஒர்க் இருந்தது. இது ஃபுல்லாகவே அவங்களோட ப்ளவுசஸ் தான். இதில் வந்து என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கேன், இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கண்டிப்பாக இந்த வீடியோட எண்டுலேயும் இடையிலையும் இருக்குது. ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ப்ரைடுக்கு மட்டும் இல்லாமல் அவங்க ஃபேமிலிக்கும் நம்ம பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு மெரூன் கலரில் ஒரு பேசிக்கான ஒரு ஒர்க்கு. இதில் வந்து ஸ்லீவ் மட்டும் ஃபுல் ஒர்க்கு கேட்டிருந்தாங்க. ஸோ ஸ்லீவ் ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணியிருந்தோம். இதோட வீடியோவும் வந்து வீடியோட லாஸ்ட்டில் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இதுதான் வந்து ப்ரைடல் ப்ளவுஸ், அவங்க வந்து முகூர்த்த டைமில் போடுற ப்ளவுஸு. ஸோ இதில் என்னென்னா அவங்க வந்து பெருசாக எந்த ஐடியாவுமே என்கிட்ட வந்து இப்படி வேணுன்றது சொல்லலை. அந்த பல்லக்கு மட்டும் வேணும் அப்படின்றத ரொம்ப இது பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ இவங்களுக்கு எப்படி டிஃப்ரெண்ட்டாக டிசைன் பண்ணலாம் அப்படி சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ பல்லக்கு டிசைன் அவங்க கேட்ட டிசைனை நம்ம கொண்டு வந்துட்டோம். அப்புறம் நெக்கில் எல்லாம் பார்த்திங்கன்னா 3D ஃப்ளார்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவுக்கு கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி ஸ்லீவில் பார்த்திங்கன்னா ராஜாராணி, ஒவ்வொரு ஸ்லீவில் ராஜாராணி இருக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். அடுத்தது இது என்கேஜ்மெண்ட் ப்ளவுஸு. என்கேஜ்மெண்ட் ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் ஃப்யூஷனாக இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டு நெட்டு யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ கொஞ்சம் ட்ரெண்டியாகவும் இருக்கும். ரொம்ப அழகாக இருந்தது என்கேஜ்மெண்ட் ப்ளவுஸும் கல்யாண ப்ளவுஸ் எல்லாமே. இதில் பண்ண எல்லா ப்ளவுஸுமே ரொம்ப யூனிக்காக நல்லா இருந்ததுங்க. அதான் இந்த ப்ளவுஸ் எல்லாமே நைட்டும் பகலுமாக ஒர்க்கு, நானும் ஹஸ்பண்டு, அதுக்கப்புறம் கடையில் வேலை செய்கிற பொண்ணுன்னு சொல்லிட்டு நாங்கள் 3 பேரும் சேர்ந்து தான் இந்த ஒர்க் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணோம். இது வந்து என்கேஜ்மெண்ட் ப்ளவுஸு. அதில் வந்து நெட்டு அதுக்கப்புறம் பேட்ச் யூஸ் பண்ணி நம்ம டிசைன் பண்ணியிருந்தோம். எங்ககிட்ட இருந்த மேனிக்யூன் பார்த்திங்கன்னா அது வந்து வேறு ஒரு சைஸில் இருந்தது. இந்த ப்ளவுஸ் எல்லாமே சின்ன சைஸு. ஸோ அதுக்கு ஈக்குவலாக எங்களுக்கு போட முடியல. ஸோ அதனால் நீங்கள் அந்த மேனிக்யூன் சைஸுக்கு ஃபிட்டாக உட்காந்துருக்காது. ஆனால் நீங்கள் ஒர்க் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, நான் என்ன ஒர்க் பண்ணியிருக்கோன்னு. ஸோ இது கல்யாண ப்ளவுஸ் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சுங்க. இதில் பல்லக்கு இல்லாமல் கல்யாணத்தில் யூஸ் பண்ணுற முக்கியமான எலிமெண்ட்ஸ், அந்த மத்தளம், கலசம், அக்னி குண்டம், அதெல்லாம் வந்து நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸ்லீவில் ராஜாராணி கொடுத்து அதுலேயும் ஸ்கேலப் வந்து ஸ்லீவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டிசைன் பண்ணியிருந்தோம். ஸோ ஓவரால் லுக் இது தாங்க. அதே மாதிரி அவங்களோட இனிஷியல் வர மாதிரியும் பிளான் பண்ணியிருந்தோம். செக்டு பேட்டர்ன் கொடுத்துருக்கோம். அதாவது ஜிமிக்கி யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து எனக்கு அதான் வீடியோ எடுக்க டைம் இல்லை. ஸோ பெருசாக டிசைன்ஸ் பார்க்க முடியனாலும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த வந்து 3D ஃப்ளார்ஸ் யூஸ் பண்ணி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக அந்த டிசைன் பண்ணியிருக்கோம். ரொம்ப அழகாக இருந்ததுங்க, நேரில் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ என்கேஜ்மெண்ட் ப்ளவுஸை அப்படியே ஒரு லுக்கு காமிச்சிட்றேன். ஸோ இது வந்து ஃபால் ஆகிற மாதிரி நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஸ்லீவில் நெட்டு யூஸ் பண்ணி அதை டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ முகூர்த்தம் ப்ளவுஸும் என்கேஜ்மெண்ட் ப்ளவுஸும் மேக்ஸிமம் முடிஞ்சிருச்சு. ஸோ இனி மற்ற ப்ளவுஸஸ் எல்லாமே அப்படியே உங்களுக்கு ஓவரால் லுக் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஆரி ஒர்க்கு பேட்டர்ன் எல்லாமே பண்ணியிருக்கோம் உங்களுக்கு. ஸோ மெயினாக அதில் வந்து ஆரி ஒர்க் டிசைன்ஸ் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன்.
ஸோ இந்த டிசைனும் ரொம்ப அல்டிமேட்டாக இருந்ததுங்க. ஸ்லீவில் நெட்டு யூஸ் பண்ணியிருப்போம், டபுள் லேயர் கொடுத்துருப்போம், அதே மாதிரி சென்டரில் வந்து மோட்டிஃப் கொடுத்துருப்போம். இதில் வந்து ஓவல் ஷேப்பில் டபுள் லேயரில் ஒர்க் பண்ணியிருப்போம். ஸோ ரொம்ப அழகாக இருந்தது இந்த டிசைனும். அடுத்து இது அவங்க சிஸ்டருக்கு பண்ணது. ஸோ சிம்பிளான பேசிக்கான கிளிப் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி பண்ண ஒரு ஒர்க்கு. இதுவுமே பிரைடுக்கு பண்ணது. இது எல்லாமே வந்து நார்மல் ஃபங்க்ஷனுக்கு நார்மலாக யூஸ் பண்ணிக்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ சிம்பிள் ஒர்க்கு. அதே மாதிரி இதோட பட்ஜெட் எல்லாமே நான் இந்த வீடியோட கடைசியில் சொல்கிறேன். ஏன்னா நம்மளோட மெயினே வந்து ஒவ்வொரு ரேட் சொல்கிறது தான் நம்மளோட வீடியோ, நம்மளோட சேனலோட இதே பார்த்திங்கன்னா வீடியோ, அதாவது அதோட பட்ஜெட் சொல்கிறது தான். ஸோ வீடியோவில் கண்டிப்பாக நான் கடைசியில் வந்து அதாவது பர்ஃபெக்டாக பட்ஜெட் என்னால் சொல்ல முடியாது. ஸோ அவங்களுக்கும் கிளைண்ட்டுக்குமே வந்து இது டிஸ்டர்பாக போயிடக்கூடாது. ஸோ அப்ராக்சிமேட்டாக என்ன எவ்வளோ ரேட்டுக்குள்ளே வரும் அப்படின்றத கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதெல்லாம் ஃபுல் ஸ்லீவ் டிசைனு. இதில் பார்த்தீங்கன்னா யூனிக்காக டிசைன் பண்ணியிருப்போம். ஒரு சைடில் ஃப்ளாரல் பேட்டர்ன் இருக்கும், ஒரு சைடு மோட்டிவ் இருக்கும், ஸ்லீவில் ஹேங்கிங்ஸ் இருக்கும், ஃபுல் ஸ்லீவ் வந்திருக்கும். ஏன்னா சாரியில் வந்து அந்த ஃப்ளாரல் இருக்கும், அது அவங்க மெயினாக கேட்டாங்க. ஸோ அவங்க கேட்ட மாதிரி அந்த டிசைனும் பண்ணியிருப்போம். ரொம்ப அழகாக யூனிக்காக இருக்கும். இவங்களோட பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா 1500லேருந்து ஆரி ஒர்க் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு டிசைன் ஒவ்வொன்றும் பார்த்தாலே புரியும். அதே மாதிரி பல்லக்கு டிசைனில் வந்து 10,000லேருந்தே வரும். ஸோ இது வீடியோவில் வந்து அக்யூரேட்டாக ரேட் சொல்ல முடியல, கிளைண்ட்டுக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு. உங்களுக்கு வேணும்னா பர்சனலாக காண்டாக்ட் பண்ணுங்கள்.